ஓம் சாந்தி. முரளி டேட் 18/1/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். பிதாஸ்ரீ அவர்களின் புனித நன்னாளில் படிப்பதற்கான பாப்தாதாவின் இனிமையான மகா வாக்கியம். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, தந்தையின் உள்ளத்தில் குழந்தைகளை எப்போதும் சுகமாக்க வேண்டும் என்ற முதல் தரமான ஆசை உள்ளது. எனது குழந்தைகள் தகுதியாளராகி சொர்க்கத்தின் எஜமானனாக வேண்டும் என்பதே தந்தையின் விருப்பமாகும். ஓம் சாந்தி. இப்போது பகவான் நேரில் அமர்ந்து ஞான கீதம் சொல்கிறார், மேலும் ஞான நடனம் செய்விக்கிறார் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளனர். இந்த ஞான நடனத்தால் நீங்கள் தேவதைகளைப் போன்று எப்போதும் சுகமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பகவானை மட்டுமே எல்லையில்லாத தந்தை என்றும் உலகை படைப்பவர் என்றும் சொல்லப்படுகின்றது. தந்தை நமக்காக சொர்க்கம் எனும் பரிசை கொண்டு வந்துள்ளார் என ஆத்மா புரிந்துள்ளது. அவரே படைப்பவர். சொர்க்கத்தின் எஜமானனாக மாற்றவே ராஜயோகம் கற்பிக்கின்றார். தந்தையையும் உலக ராஜ்ய அதிகாரத்தையும் நினைவு செய்யுங்கள். தந்தை எல்லையில்லாத எஜமானன், எனவே மாபெரும் உலகையே படைக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்காக இந்த உலகமே வீடாகும், அதாவது நடிப்பு நடிப்பதற்கான இடமாகும். எல்லையில்லாத தந்தை வந்து எல்லையில்லாத உலகை, அதாவது வீட்டை படைக்கின்றார். அதுவே சொர்க்கம். அப்படிப்பட்ட தந்தையிடம் குழந்தைகள் எவ்வளவு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். உலகை படைக்கும் தந்தை நேரடியாக புரிய வைக்கின்றார், நான் உங்களை உலகின் எஜமானனாக மாற்ற வந்துள்ளதால் உங்களுடைய சுபாவம் மிகவும் முதல் தரமானதாக இருக்க வேண்டும். உங்களது நடத்தையோ இவர் தேவதை போல் இருக்கிறார் என்று அனைவரும் சொல்லும் வண்ணம் இருக்க வேண்டும். தேவதைகள் பிரசித்தமானவர்கள். இவரது சுபாவம் முற்றிலும் தேவதையை போல உள்ளது என்று சொல்வார்கள் அல்லவா? முற்றிலும் இனிமையாக அமைதியான சுபாவம் உள்ளவர். அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து தந்தையும் மகிழ்ச்சி அடைவார். தந்தை சொர்க்கத்தின் எஜமானனாக மாற்ற வந்துள்ளார் எனில் நீங்கள் எந்தளவு உதவியாளராக வேண்டும். சேவையில் தானாகவே ஈடுபட வேண்டும். களைப்பாக உள்ளது, நேரமில்லை என்றெல்லாம் இருக்கக்கூடாது. தக்க சமயத்தில் அனைத்து வேலைகளையும் செய்வதில்தான் நன்மை உள்ளது. யக்ஞ சேவைக்கான இனாம் சிவபாபா தருகின்றார். பாபா குழந்தைகளின் தெய்வீக நடத்தையை பார்க்கிறார் என்றால் பாபா பலியாகி விடுகின்றார். இந்த படிப்பால் குழந்தைகள் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த வருமானம் ஈட்டுகிறீர்கள். நீங்கள் பத்மாபதம் பத்தி ஆகின்றீர்கள். பாபா உங்களை எவ்வளவு பெரும் செல்வந்தராக்குகின்றார். பாபா உங்களுக்கு அழியாத பொக்கிஷங்களை 21 பிறவிகளுக்கு உடனிருக்கும் அளவிற்கு எடை போட்டு தருகின்றார். அங்கு துக்கம் எனும் பெயரே இருக்காது. இடைக்கால மரணம், அதாவது திடீர் மரணம் ஒருபோதும் நிகழாது. மரண பயம் ஒருபோதும் இருக்காது. இங்கே எவ்வளவு பயப்படுகின்றனர், கதறுகின்றனர். உங்களுக்கோ இந்த பழைய தேகத்தை விட்டுவிட்டு புதிய உலகில் இளவரசன் ஆவோம் என்ற குஷி இருக்கிறது. நீங்கள் இந்த பழைய உலகிலிருந்து பற்றுதலை விலக்கிக் கொண்டே செல்லுங்கள். இந்த தேகத்தையும் கூட மறந்து கொண்டே செல்லுங்கள். நான் ஆத்மா, சுதந்திரமானவன். ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது, அவ்வளவுதான். உயிருடன் இருந்தாலும் இறந்த நிலையில் இருங்கள். இவ்வுலகிலிருந்து இறந்துவிட்டோம். நீங்கள் இறந்தால் உலகமே இறந்துவிட்டது என்று சொல்வார்கள் அல்லவா? தேக உணர்வை விட்டுக்கொண்டே செல்லுங்கள். தனிமையில் அமர்ந்து, பாபா, நான் உங்கள் மடியில் வந்துவிட்டேன், இவ்வாறு பயிற்சி செய்யுங்கள். ஒருவர் நினைவிலேயே இந்த உடலின் முடிவு அமைய வேண்டும். இதுவே ஏகாந்தம் என்று சொல்லப்படும்.
இனிமையான குழந்தைகளே, இவ்வளவு உயர்ந்த கல்வியை கற்பிப்பவர் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த உயிருள்ள பெட்டிக்குள் உயிருள்ள வைரம் அமர்ந்துள்ளார். அவரே சச்சித் ஆனந்த சொரூபமானவர். சத்தியமான பாபா உங்களுக்கு உண்மையிலும் உண்மையான ஸ்ரீமத் கொடுக்கின்றார். பாபாவுடையவர்களாக ஆகியுள்ளீர்கள் என்றால் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டும் மற்றும் படிக்க வேண்டும். ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அடிக்கடி இந்த பேட்ஜை பார்த்து கொண்டே இருங்கள். அப்போது தந்தை மற்றும் ஆஸ்தியின் நினைவு வரும். நினைவில் இருப்பது என்றால் நீங்கள் முழு உலகிற்கும் அமைதியை தானம் செய்வது போன்றதாகும். நீங்கள் ஒவ்வொரு குழந்தைகளும் தன்னுடைய பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும், வாரிசையும் உருவாக்க வேண்டும். முரளியை யாரும் தவறவிடக் கூடாது. தந்தை மிகவும் அன்பாக புரிய வைக்கின்றார். இனிமையான குழந்தைகளே, தன் மீது இரக்கம் வையுங்கள். அவமரியாதை செய்யாதீர்கள். யார் நறுமணமுள்ள மலராக இருக்கிறாரோ அவர் கவர்ந்தெழுக்கின்றார். யார் எவ்வாறு இருக்கிறார்களோ அந்தளவு சர்ச்சுலைட் ஒளியை எடுப்பதற்கான முயற்சி செய்கின்றனர். நறுமணமுள்ள குணமுள்ள குழந்தைகளை பார்க்கும் போது மகிழ்ச்சியால் அன்பால் பாபாவின் கண்கள் ஈரமாகிறது. ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால் தந்தை சகாஷ் கொடுக்கின்றார். பாபா புரிய வைக்கின்றார். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த பழைய உலகில் எந்த ஆசையும் வைக்காதீர்கள். இப்போது நாம் சுகதாமம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற உன்னத ஆசை ஒன்றே வைக்க வேண்டும். எங்குமே தடைப்பட்டு நிற்பதோ பார்ப்பதோ கூடாது. முன்னேறிக் கொண்டே செல்ல வேண்டும். ஒரே பக்கம் மட்டுமே பார்த்து கொண்டிருங்கள். அப்போதே ஆடாத அசையாத உறுதியான நிலை ஏற்படும். இப்போது இந்த உலகம் முடிந்தே போகும். இந்த உலகத்தின் நிலை மிகவும் கவலைக்கிடமான நிலையில் உள்ளது. இந்த சமயத்தில் அனைவரையும் விட அதிகமான கோபம் இயற்கைக்கு வருகிறது. எனவே அனைத்தையும் அழித்து விடுகிறது. உங்களுக்கு தெரியும், இப்போது இயற்கை தன் கோபத்தை மிக அதிகமாக காண்பிக்கும். முழு பழைய உலகையும் மூழ்க செய்யும். நிலநடுக்கத்தால் வீடுகள் யாவையும் விழ செய்யும். பலவிதமான மரணம் நிகழும். இவ்வாறெல்லாம் நாடகத்தில் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இதில் யார் மீதும் குற்றமில்லை. விநாசம் நிகழ்ந்தே தீரும். எனவே இதிலிருந்து நீங்கள் புத்தியின் நினைவை விலக்கிவிட வேண்டும். நீங்கள் உங்களுடைய அனைத்தையும் காப்பீடு செய்துள்ளீர்கள். எனவே எந்த விதமான கவலையும் இல்லை. உங்களுடையது அனைத்தும் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. யார் நமக்கு இந்த வழி காண்பித்தாரோ அவருக்கு நீங்கள் சொல்கிறீர்கள், ஆஹா சத்குரு ஆஹா, ஆஹா அதிர்ஷ்டமே ஆஹா, ஆஹா டிராமா ஆஹா என்று உங்களது உள்ளத்திலிருந்து வருகிறது. நன்றி பாபா, நீங்கள் எங்களிடம் இருந்து இருப்பிடி அரிசி பெற்றுக்கொண்டு கைமாறாக எதிர்காலத்தில் பாதுகாப்பாக 100 மடங்கு தருகின்றீர்கள். இருப்பினும் குழந்தைகளுக்கு மிகவும் விசால புத்தி தேவை. குழந்தைகளுக்கு அளவில்லா ஞான செல்வம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் அளவில்லாத மகிழ்ச்சி இருக்க வேண்டும். எந்தளவு இதயம் சுத்தமாகுமோ அந்த அளவிற்கு பிறரையும் சுத்தம் செய்வீர்கள். யோக நிலையால் தான் இதயம் சுத்தமாகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு யோகி ஆவதிலும் ஆக்குவதிலும் ஆர்வம் வேண்டும். ஒருவேளை தேகத்தின் மீது மோகம் உள்ளது, தேக அபிமானம் உள்ளது என்றால் தன்னிலை பக்குவமில்லை என்றே உணருங்கள். ஆத்ம அபிமானி குழந்தைகளே சுத்த வைரமாவார்கள். எனவே முடிந்த அளவிற்கு ஆத்ம அபிமானி ஆக முயற்சி செய்யுங்கள், பயிற்சி செய்யுங்கள். தந்தையை நினையுங்கள். பாபா எனும் சொல் அனைத்தையும் விட மிக இனிமையானது. பாபா மிகுந்த அன்புடன் குழந்தைகளை தன் கண் இமையில் அமர வைத்துக் கொண்டு கூட அழைத்து செல்வார். அப்படிப்பட்ட தந்தையின் நினைவெனும் போதையில் இருக்க வேண்டும். பாபாவை நினைவு செய்து செய்து குளிர்ந்த நிலை அடைந்துவிட வேண்டும்.
தந்தை எப்படி அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்வது போல நீங்களும் தந்தையை பின்பற்றுங்கள். ஃபாலோ ஃபாதர். சுகம் தருபவராக ஆகுங்கள். தந்தையின் உள்ளத்தில் குழந்தைகள் தகுதியானவர் ஆகி சொர்க்கத்தின் எஜமானன் ஆக வேண்டும் என்ற முதல் தரமான ஆசை உள்ளது. குழந்தைகளான நீங்கள் இப்போது நாடகத்தின் ரகசியத்தை புரிந்துள்ளீர்கள். தந்தை உங்களுக்கு நிராகாரி, ஆகாரி மற்றும் சாகாரி உலகத்தின் அனைத்து செய்திகளையும் கூறுகின்றார். ஆத்மா சொல்கிறது, இப்போது நான் புதிய உலகம் செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். இப்போது நான் சொர்க்கம் செல்வதற்கு கண்டிப்பாக தகுதியானவன் ஆவேன். தனக்கும் பிறருக்கும் நன்மை செய்வேன். நல்லது. பாபா இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். தந்தை துக்கம் நீக்கி சுகம் தருபவர். அவ்வாறே குழந்தைகளும் அனைவருக்கும் சுகம் தர வேண்டும். தந்தைக்கு வலது கரமாக வேண்டும். அப்படிப்பட்ட குழந்தைகளே தந்தைக்கு பிரியமானவர்கள். சுப காரியத்தில் வலது கரமே பயன்படுத்துவார்கள் அல்லவா? ஆகவே பாபா சொல்கிறார், ஒவ்வொரு விஷயத்திலும் சரியானவராக ஆகுங்கள். ஒரு தந்தையை நினைவு செய்தால் இறுதி நிலை நல்ல நிலையாகும். இந்த பழைய உலகின் மீதுள்ள பற்றை அகற்றிவிடுங்கள். இது இடுகாடு. தொழில், குழந்தைகள் நினைவில் இறந்துவிட்டால் தனக்கு தானாகவே இழப்பையே ஏற்படுத்துவீர்கள். சிவ தந்தையின் நினைவில் இருந்தால் மிகவும் லாபமே பெறுவீர்கள். தேகாபிமானத்தால் நஷ்டமே ஏற்படுகிறது. ஆத்ம அபிமானி ஆவதால் லாபம் ஏற்படும். செல்வத்தின் மீதும் பேராசை கூடாது. அதே பயத்தில் இருந்தால் சிவ தந்தையையும் மறக்க நேரிடும். பாபா பார்க்கின்றார், அனைத்தையும் தந்தையிடம் அர்ப்பணம் செய்த பிறகு எந்த அளவிற்கு ஸ்ரீமத் படி நடக்கின்றார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் பிரம்மா பாபாவும் ட்ரஸ்டியாகி காண்பித்தார் அல்லவா? ஈஸ்வரனுக்காக அர்ப்பணமாக்கி தான் ட்ரஸ்டியாக ஆகிவிட்டார். அனைத்தையும் நீங்கள் ஈஸ்வரன் வேலையிலேயே ஈடுபடுத்த வேண்டும், அவ்வளவுதான். தடைகளை கண்டு ஒருபோதும் தயங்கக்கூடாது. தன்னால் முடிந்த வரையிலும் சேவையில் தனது அனைத்தையும் பயன்படுத்த வேண்டும். ஈஸ்வர் அர்ப்பணம் செய்துவிட்டு ட்ரஸ்டி ஆகி இருக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம். இன்னொரு முரளி. அவ்யக்த மகா வாக்கியம், ரிவைஸ்டு டேட் 15/4/1974. பாபா கூறுகின்றார், அனைவரும் முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றீர்களா? என்றென்றும் அன்பில் மூழ்கிய நிலை, விக்ன விநாசக் நிலை எனும் இரு அடையாளங்களையும் அனுபவம் செய்கிறீர்களா? விக்ன விநாசக் ஆவதற்கு பதிலாக தடைகளை கண்ட மாத்திரமே தன்னிலையிலிருந்து கீழிறங்கி விடுகின்றீர்களா? அநேக விதமாக வருகின்ற புயல் யாவும் உங்கள் புத்தியில் புயலை உருவாக்கி விடவில்லையே. எப்படி யார் மூலமாவது பரிசு கிடைக்கும் போது புத்தியில் குழப்பம் ஏற்படுவதில்லை, பதிலாக உற்சாகமே ஏற்படும். அவ்வாறே வருகின்ற புயல் உற்சாகத்தை அதிகப்படுத்துகிறதா அல்லது குழப்பத்தை அதிகப்படுத்துகிறதா? புயலை புயல் என நினைத்தால் குழப்பம் ஏற்படும். பரிசு என நினைத்தால், அனுபவம் செய்தால் உற்சாகம், தைரியம் அதிகரிக்கும். இதுவே ஏறும் கலையின் அடையாளம். பயப்படுவதற்கு பதிலாக ஆழத்திற்கு சென்று அனுபவம் எனும் புத்தம் புதிய ரத்தினங்களை சோதனை எனும் கடலிலிருந்து பெறுவீர்கள். ஏனெனில் குழப்பத்தின் ஆழத்தில் சென்றால் ரத்தினங்கள் புதைந்திருக்கும். மேலோட்டமாக வெளிமுக பார்வை மற்றும் வெளிமுக புத்தி மூலமாக பார்த்தால் குழப்பம் தென்படும், அனுபவமாகும். மாறாக அதே விஷயங்களை உள்நோக்கு முக பார்வை மற்றும் புத்தியில் பார்த்தால் அநேக விதமான ஞான ரத்தினங்களெனும் கருத்துக்கள் கிடைக்கும்.
ஏதேனும் விஷயத்தை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் ஆச்சரியம் அனுபவம் ஆகுமானால் இதுவும் இறுதி நிலை அல்ல. இப்படி நடக்கக்கூடாது. நாடகம் எனும் ஞானம் இருக்கும் போது இந்த எண்ணம் எழுந்தாலும் குழப்பத்தின் அம்சம் என்றே சொல்லப்படும். இதுவரையிலும் ஏன் என்ன என்ற கேள்வி எழுமானால் இதன் அர்த்தம் குழப்பமே ஆகும். எந்தளவு தடைகள் வருவது அவசியமோ அந்தளவு விக்ன விநாசக் நிலையில் இருப்பது முக மலர்ச்சிக்கான சாதனமாகும். எதுவும் புதிதல்ல, இதுவே இறுதி நிலை ஆகும். ஏதேனும் குழப்பத்திற்குரிய செயலை செய்தாலும் நடித்தாலும் கடலுக்கு நிகராக மேலோட்டமாக கர்ம இந்திரியங்களால் பதட்டமே ஏற்பட்டாலும் மனோநிலையில் எதுவும் புதிதல்ல என்றிருக்க வேண்டும். ஏகாகிரதா, ஏக்ரஸ், ஏகாந்தம் என்பது ஒரு படைப்பவர் மற்றும் படைப்பின் ரகசியம் புரிந்து திரிகாலதர்ஷி நிலையில் ஓய்வாக அமைதியான மனோநிலையில் நிலைக்க வேண்டும். மாறாக கர்ம இந்திரியங்களின் பதட்ட நிலை ஆத்மாவின் மனோநிலையை அசைத்து விடுகிறதா? ஸ்தூலமான கடலானது இரு வடிவங்களையும் காண்பிக்கும் பொழுது மாஸ்டர் ஞான கடல் அது போன்ற வடிவத்தை காண்பிக்க இயலாதாம். இந்த இயற்கையும் மனிதனை பார்த்தே காப்பியடித்தது. நீங்களோ புருஷோத்தமர்கள். இயற்கை தன் தகுதியை காண்பிக்க இயலும் எனில் புருஷோத்தமர்கள் காண்பிக்க இயலாதா என்ன? இப்போது சமயம் முடிவை நோக்கி தீவிரமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எல்லா புறமும் தீவிர தன்மை தென்படுகின்றது. முடிவின் அடையாளம் தீவிரம். எனவே இயற்கை முடிவை நோக்கி எப்படி அதி தீவிரமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றதோ அவ்வாறே சம்பன்னமாக முழுமை தன்மை அடைய உள்ள ஆத்மாக்களின் எதிரில் தடைகளும் சோதனைகளும் அதி தீவிரமாகவே வரும். எனவே முன்பெல்லாம் இப்படி இல்லையே, இப்போது ஏன் என்று ஆச்சரியப்பட வேண்டாம். இந்த ஆச்சரியமும் கூடாது. இறுதி சோதனையில் ஆச்சரியமூட்டும் விஷயங்களும் கேள்விக்குறியாக வரும். அப்போதுதானே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியும். தான் விரும்பாத போதும் புத்தியில் கேள்வியை உருவாக்கும் வண்ணம் விஷயங்கள் வரும். இதுவே டெஸ்ட் பேப்பர், சோதனை தாள். மேலும் அது ஒரு நொடிக்கான சோதனை தாள். ஏன் எனும் எண்ணம் எழுந்தாலே சந்திர வம்சத்தின் வரிசையில் நிற்க வைத்துவிடும். எனவே ஏக்ரஸ் ஒரே சீரான மனோநிலையில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சியை இடைவிடாது செய்யுங்கள். அதாவது நிரந்தரமாக செய்யுங்கள். பிரச்சனை எனும் இருக்கையை பிடித்துக் கொள்ளாதீர்கள். மாறாக இருக்கையில் அமர்ந்து பிரச்சனையை எதிர்கொள்ளுங்கள். இதுவரையில் பிரச்சனைதான் இருக்கையை அதாவது சோமானை நினைவூட்டுகிறது. தடை வருகிறது என்றால் அப்போதுதான் விசேஷமான யோகம் செய்கிறீர்கள், பட்டி வைக்கின்றீர்கள். இதிலிருந்து எதிரிதான் சஸ்திரங்களை நினைவூட்டுகிறது. ஆனால் தானாகவே மற்றும் இயல்பான நினைவு இருப்பது எப்போதும் இல்லை என்பது உறுதியாகிறது. நிரந்தரமான யோகி, அதாவது இடைவிடாமல் யோகம் செய்பவரா நீங்கள், அல்லது விட்டு யோகம் செய்பவரா? பட்டம் என்னவோ நிரந்தர யோகி அல்லவா? எதிரியே வரக்கூடாது, பிரச்சனை எதிர்கொள்ளக்கூடாது. பெரிய முள், அதாவது ஈட்டி முள்ளாக வேண்டும் என்று நினைப்பது கூட இறுதி நிலை அல்ல. ஈட்டியை, அதாவது பெரிய முல்லை முள்ளாக்குவதற்கு பதிலாக யோக அக்னியினால் முல்லை தொலைவில் இருந்தபடியே சுட்டெரித்து சாம்பலாக்கி விடலாமே. முள் குத்திய பிறகு எடுப்பது
இதுவும் இறுதி நிலை அல்ல. முல்லை தனது சம்பூர்ண நிலையின் மூலமாக அழித்துவிட வேண்டும். இதுவே இறுதி நிலை. அத்தகைய லட்சியத்துடன் தன்னிலையை முன்னேறும் கலையில் உயர்த்தி கொண்டே செல்லுங்கள். பெரிய விஷயத்தை சிறியதாக அனுபவம் செய்வது. இந்த நிலை வரையிலும் வரிசை கிரமமாக அவரவர் சக்திக்கேற்ப சென்றடைந்து விட்டீர்கள். இப்போது வம்சம் என்ன, அம்சத்தையும் அடியோடு அழித்துவிட்ட நிலையை அடைய வேண்டும். நீங்கள் அனைவரும் தைரியம், உற்சாகத்துடன் அனைவருக்கும் ஒத்துழைப்பு செய்தபடி செல்கிறீர்கள் அல்லவா? கலியுகம் எனும் பழைய உலகை அழிப்பதற்காக, மாற்றம் கொண்டு வருவதற்காக, மாயாவிற்கு விடை கொடுப்பதற்காக குழுவாக முற்றுகை செய்துள்ளீர்கள் அல்லவா? பலமான முற்றுகையா அல்லது இடையிடையே பலமிழந்து விடுகிறதா? அதாவது களைத்து விடுகிறீர்களா அல்லது போக போக நின்று விடுகின்றீர்களா? முன்னேறவும் இல்லை, பின்தங்கவும் இல்லை, இருந்த இடத்திலேயே நின்றுவிடவும் இல்லை. இந்த பாடத்தை உறுதி செய்யவில்லைதானே? நேரம் வந்து தள்ளிவிட்டால் நகர்ந்து செல்லலாம் என்று யோசித்துக் கொண்டு இருந்த இடத்திலேயே நின்றுவிடவில்லையே. மற்றவருடைய ஏதோ ஒரு விதமான ஆதாரத்தை எதிர்பார்த்து கொண்டு நின்றுவிடவில்லைதானே? இந்த நிலையில் உள்ளவர்களை என்னவென்று சொல்வது? இதுவே அங்கதன் நிலை என நினைக்கின்றீர்களா? அப்படி நின்றுவிட்டால் பின்னால் இருப்பவர்கள் வேகமாக முன்னேறி சென்று விடுவார்கள். மலை மீது பனி பொழிந்து அது பனிக்கட்டியாகிவிட்டால் வழி தடைப்படும். பிறகு பனிக்கட்டியை உடைத்து கரைத்து அப்புறப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். இங்கும் அவ்வாறே பனிக்கட்டியாக உறைந்து போனால் இதிலிருந்து யோக அக்னி குறைவு என்று தெரிய வருகின்றது. யோக அக்னியை துரிதப்படுத்துங்கள். அப்போது பாதை தெளிவாகும். கிடைத்துள்ள தைரியம், உற்சாகம் எனும் ஞான கருத்துக்களை புத்தியில் ஓட விடுங்கள். அப்போது பாதை தெளிவாகும். முயற்சியின் வேகத்தில் அங்கதன் ஆகுங்கள். மாயையிடம் தோல்வி அடைவதில் அங்கதன் ஆகாதீர்கள். மாறாக வெற்றி அடைவதில் அங்கதன் ஆகுங்கள். நல்லது, உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை மூலம் பாலனை பெறுபவர்கள், உலகையே பாலனை செய்பவர்கள், விஷ்ணு குலத்தின் சிரேஷ்ட ஆத்மாக்கள், இயற்கையை மாற்றும் புருஷோத்தம ஆத்மாக்கள், உலகிற்கு முன்னால் சாட்சாத்கார மூர்த்தியாக வெளிப்பட உள்ள ஆத்மாக்கள், யோகி ஆத்மாக்கள் ஒவ்வொருவருக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். வரதானம்: சேவையில் இருந்து கொண்டே சம்பூர்ண தன்மையின் அருகாமையை அனுபவம் செய்பவராக பிரம்மா பாபாவை போன்று உதாரணமானவர் ஆகுங்கள். விளக்கம்: எப்படி பிரம்மா பாபா சேவையில் இருந்தாலும் செய்திகளை கேட்டாலும் ஏகாந்தவாசி ஆகிவிடுவார். 1 மணி நேர செய்தியையும் 5 நிமிடத்தில் சாரத்தை புரிந்து கொண்டு குழந்தைகளை மகிழ்வித்தும் தன்னுள் அந்தர்முகி ஏகாந்தவாசி நிலையை அனுபவம் செய்ய வைத்தார். அவ்வாறே ஃபாலோ ஃபாதர். பிரம்மா பாபா ஒருபோதும் நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. ஆனால் குழந்தைகளுக்கு முன்னால் உதாரணமாக திகழ்ந்தார். அவ்வாறே சமயத்திற்கேற்ப இப்போது இந்த பயிற்சியே அவசியமாகிறது. உள்ளபூர்வமாக ஈடுபாடு இருந்தால் சமயம் கிடைக்கும். அநேகருக்கு உதாரணமாகி விடுவீர்கள். ஸ்லோகன்: ஒவ்வொரு செயலும் யோகமும் அனுபவமாவதே கர்ம யோகம் ஆகும். அவ்யக்த அமைதி மூலம் டபுள் லைட் ஃபரிஷ்தா ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கான பாயிண்ட்: நாம் பாப் சமான் ஆக வேண்டும். இதையே சதா லட்சியமாக வையுங்கள். பாபா எப்படி லைட் ஆக இருக்கிறார், அவ்வாறே டபுள் லைட் ஆகுங்கள். பிறரை பார்த்தால் பலவீனம் ஆவீர்கள். எனவே தந்தையை பாருங்கள், தந்தையை பின்பற்றுங்கள். பறக்கும் கலைக்கான உன்னத சாதனம் ஒரு சொல், அதாவது அனைத்தும் உன்னுடையதே.
எனது எனும் சொல்லை உனது என்று மாற்றிவிடுங்கள். நானே உன்னுடையவன் என்றால் ஆத்மா லைட் ஆகும். எப்போது எல்லாம் உங்களுடையது என்றாகிறதோ அப்போது லைட் லேசாகி விடுகிறது. நல்லது. ஓம் சாந்தி.